வந்திருக்க ஒருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் தாமே நம்ம கூட பேசுவாராக. வசனத்தை கருத்தோடு நம்ம தியானிக்கலாம். யோசுவா 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். ஆமென். எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். இந்த வசனத்தை பாருங்க. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். தேவன் இங்கே ஒரு ஆசீர்வாத வாக்குத்தத்த பூமியை அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். சில தலைமுறைகளாய் அது அந்த வாக்குத்தத்தம் தொடர்ந்து வருகிறது. முதல்ல யாருக்கு சொன்னாரு? ஆபிரகாமுக்கு சொல்றார், நீ இந்த தேசத்தை உனக்கு நான் சொந்தமாக தருவேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்னு சொன்னார். அப்புறம் அதே வாக்குத்தத்தத்தை ஈசாக்குக்கு சொன்னார், யாக்கோபுக்கு சொன்னார். இப்போ அதுக்கு அடுத்து சில தலைமுறைகள் கடந்து மோசே வந்தாச்சு. மோசேக்கு அடுத்த தலைமுறை, மோசே தலைமுறையில் தான் எகிப்திலேருந்து கிளம்புறாங்க. இப்போ அதுக்கு அடுத்த தலைமுறை யோசுவா வந்துட்டாரு, கானானுக்கும் வந்துட்டாங்க. அல்லேலூயா. வனாந்தர பயணம் 40 வருஷம் முடிஞ்சு கானானின் எல்லையில் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ யோசுவா அன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைவன் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எந்த மட்டும் அசதியாயிரும். இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. கானானை நெருங்கி வந்த உடனே யோர்தானுக்கு முன்பாகவே அங்க இருக்கிற பகுதிகளெல்லாம் யுத்தம் பண்ணி பிடிச்சாச்சு. அந்த பகுதிகளை 2 கோத்திரம் பங்கிட்டு கொண்டாங்க. மொத்தம் இஸ்ரவேலில் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். அதில் யோர்தானுக்கு முன்னாடி இருந்த அந்த பகுதிகளை 2 கோத்திரம், இந்த இடம் எங்களுக்கு நல்லா இருக்குது, நாங்கள் இங்கே இருந்துக்கிறோன்ட்டாங்க. சரின்னு யோசுவாவும் சரின்ட்டாரு. அதுக்கடுத்து தான் யோர்தானை கடக்கிறாங்க. யோர்தானை கடந்த உடனே தான் ஆக்சுவலான கானான் தேசம் ஆரம்பமாகுது. யோர்தானை கடந்த பிறகு அங்கே ஒரு சில பகுதிகள் நம்ம வாசிக்கிறோம்ல, எரிகோ, ஆயி, அதுக்கடுத்து ஒரு சில பகுதிகள், இதெல்லாம் யுத்தம் பண்ணி முடிக்கும் போது அடுத்த 2 கோத்திரத்துக்கு தேவையான இடங்கள் கிடைச்சிருச்சு. இவ்வளவு யுத்தம் பண்ண உடனே எல்லாம் உட்காந்துட்டாங்க, அப்பாடான்னு உட்காந்துட்டாங்க. நம்ம பல நேரத்தில் பல வேலைகளை செஞ்சு முடிச்சோன்னு நினைச்சோம், அப்பாடான்னு கொஞ்ச நேரம் உட்காந்துவோம். லேசாக ஒரு குறுக்க நெளிச்சிக்கிறேன் அப்படின்னு சாஞ்சோம்னா முடிஞ்சிச்சு கதை, தூங்கிடுவோம். அதை மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாவும் அப்பாடான்னு உட்காந்துட்டாங்க. உட்காந்தவங்க அடுத்த யுத்தத்துக்கு போக, மீதி தேசத்தை சுதந்திரிக்க கிளம்பவே இல்லை. உட்காந்தவங்க உட்காந்தே இருக்காங்க. அப்போ தான் இந்த யோசுவா சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் மீதமுள்ள தேசத்தை சுதந்திரிக்க எந்த மட்டும் வசதியாக இருப்பீர்கள். இப்போ ஏற்கனவே எத்தனை கோத்திரத்துக்கு இடம் முடிஞ்சிருச்சு? 4. யோர்தானுக்கு அந்த பக்கம் 2, யோர்தானுக்கு இந்த பக்கம் 2 முடிஞ்சிருச்சு. மீதி 8 கோத்திரத்தில் அந்த ஆசாரியர்கள் இருக்கிற கோத்திரத்துக்கு, லேவி கோத்திரத்துக்கு அது தனியாக சுதந்திரம் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை சொல்லிட்டாரு. ஸோ மீதி 7 கோத்திரத்துக்கு இடம் வேண்டியிருக்கு. அப்போ யோசுவா சொல்கிறாரு, இனிமேல் நீங்கள் அசதியாக இருக்காதீங்க, எழும்புங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தை முழுசும் சுற்றி பார்க்க சில மனிதர்களை அனுப்புகிறார். அனுப்பி அவங்க அப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கு எடுத்துகிட்டு வராங்க. என்னென்ன பட்டணங்கள் இருக்குது, என்னென்ன மலை இருக்குது, என்னென்ன பள்ளத்தாக்கு இருக்குது. ஸோ அதை வச்சு தேவ சமூகத்தில் வச்சு அவர் பிரித்து எல்லாருக்கும் பங்கிடுகிறார். இன்னென்ன பகுதி இன்னென்ன நபர்களுக்கு பங்கிட்ட பிறகு தான் சொல்கிறாரு, இப்போ அவரவர் பகுதியை அவரவரே யுத்தம் பண்ணி என்ன செய்யுங்க, பிடிங்க. தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். தேவன் நமக்காக பல்வேறு ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார், தருகிறேன்னு சொல்லவும் செஞ்சிருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம சில பிரயாசங்களை, சில முயற்சிகளை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பிரயாசங்களை, முயற்சிகளை நம்ம எடுத்து அதுக்காக முயற்சி செய்யும் போது தேவன் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். பாருங்க, பைபிளில் தாவீதை ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த தாவீது தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன். இப்போ ராஜ அபிஷேகத்தை கர்த்தர் இவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா அடுத்த ராஜா இவர் தான். இது எல்லாம் தெரிஞ்சாலும் அவர் ராஜாவாகிறது அப்படி ஒன்றும் லேசான காரியமாக இருக்கலை. கூப்பிட்டு கொண்டு போய் உட்கார வைக்கலை. ஏன்னா மற்ற சில ராஜாக்களை குறித்து பார்க்குறோம், சாலமோனா இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்த ரெகோபயாம், மற்ற ராஜாக்கள் எல்லாமே ராஜாவாகிறதுக்காக அவங்க எந்த பிரயாசமும் எடுக்கலை, எந்த கஷ்டமும் படவே இல்லை. அப்படியே கூட்டிகிட்டு போய் கிரீடத்தை மாட்டி உட்கார வச்சுட்டாங்க சிங்காசனத்தில். ஆனால் தாவீது அப்படி இல்லை.
இவர் ராஜ அபிஷேகம் பெற்றாலும் அந்த ராஜா ஆகிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுகிறார், ரொம்ப முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சிகளில் ஒன்று தான் வனாந்தரத்தில் அவர் காடு மலையா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் யூதா தேசத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார், யூதாவுக்கு ராஜாவானார். அதுக்கப்புறமும் எத்தனை யுத்தங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை கண்ணீரின் அனுபவங்கள், அது எல்லாத்தையும் கடந்து தான் தாவீது ராஜாவானார். முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாறினார். அவர் தன்னுடைய அனுபவத்தை தான் சங்கீதங்களெல்லாம் என்ன செய்றாரு, எழுதி வச்சிருக்கிறார். ஆமா, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமா, செழிப்பான இடத்துல இப்ப வந்திருக்கிறார், உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தார். அதுதான பாட்டில் பாடினோம். அப்படின்னா அந்த ஆசீர்வாதங்கள் தானாக வந்து கிடைச்சிடல. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாலும், தேவன் தருவேன்னு சொல்லியிருந்தாலும், உனக்குத்தான் அப்படின்னு அடிச்சு சொன்னாலும், அதை பெறுவதற்கு சில முயற்சிகளை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, சில பிரயாசங்களை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆமா, நம்முடைய பெரிய பாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஊழிய காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா இது போல தான். ஒவ்வொரு முறையும் இடம் வாங்குவதும் கட்டடம் கட்டுவதும் பெரிய சவாலான காரியமாக இருந்திருக்குது. அநேக நாட்கள் ஆமாம், விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்தே கூடயே இருக்கிறனால அது எல்லாத்தையும் நான் அறிந்தவனாக இருக்கிறேன். மற்றவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமோ அதை விட அதிகமாக எனக்கு தெரியும், ஏன்னா கூடயே இருந்தேன்ல வீட்டில். அப்போ ஒவ்வொரு காரியத்தை அவர்கள் சுதந்திரிக்கிறதுக்கும் மிகுந்த பிரயாசப்பட்டாங்க, மிகுந்த கஷ்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதில் பல சாத்தானுடைய தாக்குதல்களும் எதிர்ப்புகளும் இருக்கிறதை அவர்கள் அறிய முடிஞ்சிச்சு. பாருங்களேன், ஒரு இடத்துல ஒரு சபை வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் காலம் முழுசும் எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த சபை அந்த இடத்த விட்டு என்ன செய்ய முடியாது, அப்புறப்படுத்த முடியாது. ஆமாம், அதனால் இப்போ கூட வட இந்தியாவில் அதான பிரச்சனையாக இருக்குது. முந்தி ஒரு இடத்துல இந்த இடத்துல கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி 1000 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு இடத்தை இது சர்ச்சுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக வாங்கி அங்கே ஒரு ஆலயத்தை கட்டிட்டோம்னு வைங்களேன், காலகாலத்துக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் அதை மாற்ற முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான ஆலயமோ கட்டிடமோ வருவது சிலருக்கு விருப்பம் இல்லாதது போல, மிக முக்கியமாக சாத்தானுக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், டெம்பரவரியாக வாடகை கட்டடத்தில் இருந்தால் என்னைக்குனாலும் அடித்து துரத்தி அனுப்பிடலாம். ஆனால் சொந்தமாக ஒரு இடத்த வாங்கி சர்ச்சின்னு ஒன்றை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவளை நகட்ட முடியாதுங்கிறதுனால பிசாசும் பயங்கரமாய் போராடுகிறான். அப்படி தான் ஒவ்வொரு காரியத்திலும் பல போராட்டங்களை சந்தித்து அந்த ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுக்காக சுதந்தரித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ இந்த ஏதேன் தோட்டத்திலையும் அதே மாதிரி தான் கடந்து போகிறோம். ஒவ்வொரு நேரமும் அதுபோல தான் இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. காரணம், இது தேவ ராஜ்யம், தேவனுடைய ஊழியம், தேவனுக்காக செய்யப்படுற காரியம். அப்படிங்கிறதுனால அது சாத்தானுடைய போராட்டங்களும் இருக்கும். ஆமாம், பொருளாதார காரியங்களும் நெருக்கடிகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இது எல்லாம் வச்சுக்க மத்தியில் ஒன்றே ஒன்று மட்டும் உண்மையான உறுதியான காரியம், கர்த்தர் இதை சொன்னார், கர்த்தர் கூட இருந்து நடத்தி கொண்டு வருகிறார் என்பது தான் நமக்கு தைரியமும் சந்தோஷத்தையும் கொடுக்குற காரியம். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். இதுவரை நடத்தினவர் இதுபோலையே நடத்தி கொண்டு வர தேசத்தை சுதந்தரிக்க நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கலாம், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லியிருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு இன்னென்ன நன்மைகளை தருவேன்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே தானாக வந்து கையில் வந்து சேர்ந்துடாது. அதற்காக பிரயாசப்படுத்த வேண்டும், அதற்காக தீவிரமாய் கிரியை செய்ய வேண்டும், தீவிரமாய் உழைக்க வேண்டும், தீவிரமாய் செயல்பட வேண்டும். அதுதான் இன்றைக்கி நம்ம வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்தை சுதந்தரிப்போம். இது உலக பிரகாரமான ஒரு ராஜ்யத்தை, ஒரு இடத்தை சுதந்தரிப்பதை குறித்து சொல்லப்பட்டாலும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இதே காரியம்தான். பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட அவர் அடுத்த நாளே இயேசுவே கிறிஸ்து என்று அவரை திருஷ்டாந்தப்படுத்தும்படியா பிரசங்கம் பண்ணினாராம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஆமென். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முந்தின வசனங்களை வாசிக்கிறோம். அப்பத்தான் அந்த அனனியா என்ற ஊழியக்காரன் வந்து அவருக்காக ஜெபித்தாரு. அவர் ஏற்கனவே தேவனுடைய தரிசனத்தை பெற்று கண் பார்வை இழந்தவராக இருந்தார்ல, கண்ணுலேருந்து செதிலா விழுந்து அந்த எல்லா குறைகளும் மாறி இப்போ தான் கண்ணு தெரிஞ்சிருக்கு. என்ன கண்ணு?
மனக்கண்ணும் திறந்திருக்கு, மாம்ச கண்ணும் திறந்திருக்கு. அல்லேலூயா. இவ்வளவு நாள் ஆண்டவரை அறியாதவராக இருந்தாரு, இப்ப மனக்கண் திறந்திருக்கு. இயேசுதான் கிறிஸ்து. மாம்சப்படியாகவும் அவருக்கு தேவனுடைய அந்த பயங்கரமான வெளிச்சத்தை பார்த்ததுனால குருடாக்கப்பட்டிருந்த அந்த கண்ணும் இப்ப சுகமாகிருக்கு. தாமதமின்றி, கொஞ்சம் கூட லேட் பண்ணல. யோசிச்சு பாருங்களேன், நான் நேத்து தான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி நம்ம எத்தனை பேர் நினைக்கிறோம்? நேத்து தான் நான் ரட்சிக்கப்பட்டு 6 மாசம் தான் ஆகுது, நான் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் தான் ஆகுது. அல்லேலூயா. இன்னும் இப்படியே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டு ஆமா 15 வருஷம் தான் ஆகுது. ஒரு நாள் தான் ஆயிருக்குது. இந்த சவுல் பவுலா மாறி எத்தனை நாள் ஆயிருக்கு சொல்லுங்க? எத்தனை நாள் ஆயிருக்கு? ஆமா, நான் நேத்து தான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? அல்லது எல்லாமே அதுக்கு கூடுனதவங்க தான், அப்படித்தானே? எல்லாமே அதுக்கு மேற்பட்டவர்கள் தான். இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஒரு நாள் தான் ஆயிருக்கு. அடுத்த நாளே போய் அங்க ஆலயங்களில பிரசங்கித்தானா. ஜனங்கள் கூடுகிற அங்க இருக்கிற ஜெப ஆலயம், அடுத்து சில இடத்துலலாம் போட்டிருக்கு இயேசுவே கிறிஸ்து என்று அங்க திருஷ்டாந்தப்படுத்தினான் அப்படின்னு போட்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை பத்தி பேச முடியுமோ, ஒரு சந்தை வெளியில ஜனங்கள் கூடுற இடத்துல எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற மனிதனாய் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. ஜனங்களை தேவனுக்காக சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் தாமதிக்கவே இல்லை, லேட் பண்ணவே இல்லை. இது அது காரணங்கள் சாக்கு போக்கள் சொல்லவே இல்லை. அவர் இருக்கிற நிலைமையில, இருக்கிற சூழ்நிலை அன்றைக்கே செயல்பட ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட ஊழியத்தை துவங்கும் போதே அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மத்தேயு 4:17 எடுத்து பாருங்க, அங்க எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு. பின்னாடி இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. அப்படின்னா இங்க லேட் பண்றதுக்கு காரணமே இல்லை. இத எந்த சாக்கு போக்கள் சொல்றதுக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கணும். அது மட்டும் இல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர்களும் சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் சுதந்திரிக்கத்தக்கதாக நம்ம அதற்காக செயல்பட வேண்டும். ஆமா, ஒரு வசனத்தில் அழகா இப்படியாக பைபிள்ல போட்டிருக்கு, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொள்கிறாங்க. அப்படின்னா சாதாரணமா அது கிடைக்காது. ஆமா, சும்மா இருந்தா அது கிடைக்காது, செயல்படாம இருந்தா அது கிடைக்காது. அது பரலோக ஆசீர்வாதமோ பூலோக ஆசீர்வாதமோ, அது தேவனுடைய ராஜ்யமோ, அது எந்த விதமான நன்மையான காரியங்களோ, அதற்காக தீவிரமாய் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து படு தீவிரமா வேலை செய்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு இருந்த காலகட்டம் 3.5 வருடம் தான். இந்த 3.5 வருடத்துக்குள்ள முழு ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும், சீஷர்களை உருவாக்கணும், பல காரியங்களை செய்யணுங்கிறனால மிக வேகமாய் மிக தீவிரமாய் காரியங்களை செய்தார். இன்றைக்கு நாமும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வச்சிலும், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதிலும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதிலும், ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளை சுதந்திரிப்பதிலும் தீவிரப்படுவோம். ஹல்லேலூயா. கரங்களை சத்தமா இல்லையா சொல்லலாமா? தேசத்தை பிடிக்கணும், தேசத்தை சுதந்திரிக்கணும். ஏன் சுதந்திரிக்கணும்? ஒரு சில காரியங்களை பார்க்க போறோம். ஏன் சுதந்திரிக்கணும்? பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்படணும்னா நம்ம தேசத்தை சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, அன்றைக்கு கானானை சுதந்திரிக்கும்படியா ஆண்டவர் யோசுவாக்கும் அதுக்கு முந்தின தலைமுறையிலிருந்து எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? எமோரியர்ங்கிற ஒரு ஜனங்கள் அந்த கானான் தேசத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த எமோரியர் சகல விதமான அக்கிரமத்தையும் பண்ற ஜனங்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, இவ்வளவு கானான் தேசமாகிய ஆசீர்வாதம் செழிப்பு இருக்குது. அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டதுன்னு வசனத்தில் ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறாரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நலமும் விசாலமுமான தேசம், மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசம், அங்க இரும்பு செம்பு வெட்டி எடுக்கக்கூடிய தேசம், சகல கனிம வளங்களும் சகல விளைச்சல்களும் சகலவித ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பூமி தான் அந்த கானான் தேசம். அந்த அவ்வளவு விசேஷம் செழிப்பு நிறைந்திருக்கிற அந்த பூமி இன்னைக்கு எமோரியர் கையில் இருந்துகிட்டு இருக்கு. எமோரியர் ஆகிய ஜனங்கள் அதை வச்சுக்கிட்டு சகல அக்கிரமத்தையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆபிரகாமே, ஈசாக்கே, யாக்கோபே, மோசேயே, யோசுவாவே, இந்த கானான் தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருகிறேன். அதை வைத்திருந்து தேவ நாம மகிமைக்காக வாழுங்க. ஹல்லேலூயா. அந்த காரியத்தை ஆண்டு நாம மகிமைக்காக பயன்படுத்துங்க. அது நம்ம 15-16 வாசிக்கிறோம். எமோரியரின் அக்கிரமம் இன்னும்
நிறைவாகவில்லை. ஆதியாகமம் 15:11-16. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகல. அப்படின்னா என்னென்னமோ அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறார். இவங்களை அழிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது, அந்த காலம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம்னு ஆண்டவர் கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறார். நேரம் வரும்போது இந்த கானான் தேசத்தை இவர்கள் சுதந்திரிக்க கர்த்தர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. அந்த பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்படுவதற்கு நம்ம தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய், கானான் தேசமாகிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு உலக ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய நன்மைகளாக இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. காரணம் அது எல்லாமே இன்றைக்கு பிசாசின் கையில் இருந்து கொண்டிருக்கு. பிசாசுக்கு மற்றொரு பெயர் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பிசாசுக்கு பல பேர்ல ஒரு பேர். என்ன பேரு? இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்திற்கு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அல்லேலூயா. சாத்தானுக்கு மற்றொரு பேர் என்னது? உலகத்தின் அதிபதி. எல்லாரும் சொல்லுங்க, உலகத்தின் அதிபதி. இந்த உலகத்தின் அதிபதி. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவன் சொல்றான், என்னை விழுந்து வணங்கினால் இந்த முழு உலகத்தையும் நான் என்ன செய்றேன்? தருகிறேங்கிறான். இந்த உலகத்துக்கே அதிபதியாக இந்த பிசாசு இருந்து கொண்டிருக்கிறான். இங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த உலகத்தின் அதிபதியின் கரத்திலிருந்து இந்த உலகத்தை பிடுங்கி எடுக்க வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. இந்த உலகம்னு சொல்லும்போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களை பிடுங்கி வெளியே கொண்டு வர வேண்டியிருக்கு. அதனால தான் அந்த உலகத்தின் அதிபதியை நம்ம எதிர்த்து போராட வேண்டியிருக்கு. அந்த பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட வேண்டியிருக்கு. தேசமாகிய ஜனங்களை சுதந்திரிக்க வேண்டியிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுக்கு ஊழியம் செய்யும்போது ஒரு ஆலயத்துக்கு ஜெபிக்க போகிறார். அந்த ஆலயத்தில் ஒரு பெண் எவ்வளவு நிமிர முடியாத கூனியாக இருக்கிறாள். அவளை பற்றி விசாரிக்கும் போது 18 வருஷமா இந்த வியாதியோடு அவள் இருக்கிறான்னு ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? 18 வருஷமாய் பிசாசு கட்டி வைத்திருந்த இந்த பெண் அப்படின்னு போடுறாரு. அப்ப 18 வருஷமா இந்த பெண் இந்த உலகத்தின் அதிபதி ஆகிய இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பிசாசாலே கட்டப்பட்டிருக்கிறார். அவருடைய வியாதி சும்மா வந்ததில்லை, ஏதோ சத்து குறைவினால வந்ததில்லை, ஏதோ மற்ற பல காரணங்களால வந்ததில்லை. இவருடைய வியாதி பிசாசின் ஆளுகையினாலே, பிசாசின் தாக்குதலினாலே வந்தது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பெண்ணை விடுதலையாக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பாருங்களேன், இந்த பெண் என்னைக்கு விடுதலை ஆனாலோ அன்றைக்கு பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள இருந்து தேவ ராஜ்யத்துக்குள்ள கடந்து வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இதே போலதான் சில பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறாங்க, சில சாபத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறாங்க, சில வியாதியினாலே கட்டப்பட்டிருக்கிறாங்க. இப்படியாக பலரும் பல விதமான தீமையினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த கட்டப்பட்டிருக்கிற அந்த ஜனங்கள் எப்ப விடுதலை ஆகிறாங்களோ அன்றைக்கு தேவ ராஜ்யத்துக்குள்ள கடந்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கணும்னா அதுக்காக தேசத்தை ஜனங்களை நம்ம சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, இந்த பிசாசின் ராஜ்யத்தை அழிப்பதற்காகவே ஜனங்களை சுதந்திரிக்கணும். இன்னைக்கு ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அறியாம, அவருடைய மீட்பையும் மன்னிப்பையும் விடுதலையும் அறியாம பல தீமைகள் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லணும், இந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் விடுதலையை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜனங்களை சுதந்திரிக்க போறீங்க? அல்லேலூயா. ஆமா, அப்படின்னா இந்த பவுல் போல தாமதம் இல்லாமல் இயேசுவை கிறிஸ்துன்னு என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். பக்கத்தில் சொல்லுங்களேன், தாமதம் இல்லாம இன்னைக்கே பிரசங்கிக்கணும். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஆமா, வசனத்தை எடுத்து 7 பாயிண்ட் பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஒரே பாயிண்ட் தான், இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே ரட்சகர், இயேசுதான் மீட்பர், இயேசுதான் நம்ம பாவங்களை மன்னிக்கிறவர், இயேசுதான் நம்மளை வாழ வைக்கிறவர், இயேசுதான் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை எல்லாரும் பேசணும். நம்ம பார்க்கிற ஜனங்கள், நம்ம சந்திக்கிற மனிதர்கள், நம்முடைய முன்ன பின்ன இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இயேசுதான் கிறிஸ்துங்கிற சாட்சியை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி சொல்லும் போது ஜனங்கள் நிச்சயமாய் விடுதலை பெறுவார்கள். பாருங்களேன், இத மாதிரி காரியத்தை சொல்லும் போது ஜனங்கள் தங்கள் தேவைகளை, தங்கள் பிரச்சனைகளை, பிசாசின் தாக்குதலினால் அவர்களுக்கு இருக்கிற தீமைகளை குறித்து சொல்லுவாங்க. அதற்காக ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயம் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு விடுதலை தருவார்னு?
அப்படியானா நற்செய்தியை சொல்லுவோம், ஜனங்களை விடுதலை ஆக்குவோம், பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்படட்டும், தேவ ராஜ்யத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து வருவார்களாக. ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஏன் இந்த தேசத்தை நம்ம சுதந்திரிக்கணும்? அதுக்கான ரெண்டாவது காரியம் என்னன்னா, வனாந்திர வாழ்க்கையின் அனுபவம் மாறணும். இவங்க இன்னும் அவருக்கு தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாத சுதந்திர பங்கு வீதத்தில் போய் உட்காரல. அப்படின்னா இன்னமும் இவங்க கூடாரத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் இவங்க எப்படி நீண்ட தூர பயணம் போகும்போது எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போனாங்களோ அதே கஷ்டத்தில் தான் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் எகிப்திலேருந்து அழைச்சிட்டாரு, வந்தாங்க. ஆனால் 40 வருஷம் வனாந்திர பயணம். யோசித்து பாருங்க, 40 வருஷம் வனாந்திர பயணம்னா எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கும்? பலருக்கும் இந்த ஊருக்கு போகிறது சந்தோஷமா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஊருக்கு போகிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஆனால் ஊருக்கு போய் ஒரு நாள் 2 நாள்லேயும் பிள்ளைகள்லாம் கேட்பாங்க, எப்போ வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு. என்ன ஊருக்கு போகணும்னு அவ்வளோ துடிச்சிங்களே, ஒரு நாள் 2 நாள் தான் ஆகணும், அதுக்குள்ளே எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படின்றாங்க. நானும் இந்த போன வாரம் ஊழியத்துலாம் போயிருந்தேன்ல, அந்த 3ஆவது நாள் வந்தோடனே இன்னைக்கு வீட்டுக்கு போகிறேன்னு தெரியும். 3ஆவது வந்தோடனே சரி இன்னும் நேரம் ஆக மாட்டேங்க. அந்த 3ஆவது நாள் பிரசங்கம்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். நான் வேகமாக என்னுடைய கணக்கு முடிச்சு அடுத்த நிமிஷம் சாப்பிட்றது. ஏன்னா பிரசங்கம் பண்ணோடனே நல்லா சாப்பிட முடியாது, ஏதோ கொஞ்சத்தை வேகமாக பசிக்கு வாயில் அள்ளி போட்டுட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் லேட் ஆகுது. அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பல காரியங்களை. எனக்கு ஐயோ நம்மளை விட மாட்டேங்காங்களே. மணியை பார்க்குறேன். இப்போ கிளம்புனா நைட்டு எப்படியும் ஒரு 9 மணிக்குள்ள வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். அப்புறம் அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்கிட்ட யாராவது வந்து ஆர்வமாக பேசுவாங்க, நானும் சிரிப்பேன், பேசுவேன். ஆனால் பேச்சை முடிக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு. வனாந்திர பயணத்தில் கிளம்பிட்டாங்க. 40 வருஷம் அவங்களுக்கு பழகி போச்சு. ஆனால் அதில் பல கஷ்டங்கள். அவங்களுக்குன்னு சொந்தமாக வீடு கிடையாது, கூடாரத்தில் தான் என்ன செய்கிறாங்க, குடியிருக்கிறாங்க. அன்னன்னைக்கு மண்ணா விழுகுது, அந்த மண்ணாவை தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், வெளியூர் போயிட்டா நமக்கு விருப்பமான சாப்பாடு கிடைக்காது. அது சந்தோஷமாக சரி சாம்பாரையாவது சந்தோஷமாக சாப்பிடுவோன்னு சாம்பார் வாங்கினோம்னா அந்த சாம்பாரை இனிச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது பெங்களூர் சாம்பார். அப்படி எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற விதத்தில் இருப்பதில்லை. இந்த ஜனங்கள் அப்படிதான் பல கஷ்டத்துல போய்கிட்டு இருக்காங்க. வனாந்திர அனுபவம் மாறணுமானா ஆசீர்வாத பூமியை சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. அந்த வனாந்திர அனுபவம் நம்ம வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய பிரகாரமா வனாந்திரங்கிறது என்ன தெரியுமா? நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தின அனுபவம் தான் வனாந்திரம். அந்த ரட்சிக்கப்பட்டதுக்கு முந்தின காலங்கள் தான் அது வனாந்திர அனுபவம். அந்த வனாந்திர அனுபவத்தில் பல்வேறு குறைகள் இருந்துச்சு, பல்வேறு வேதனைகள் இருந்துச்சு, பல்வேறு கஷ்டங்கள் இருந்துச்சு. அதை ஆண்டவரை அறியாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் அது கொடுமையான வேதனையான ஒரு அனுபவம். அவர்களுக்கு அந்த வனாந்திரத்தில் அவர்கள் விரும்பின உணவு கிடைக்கல. எந்த உணவு கிடைச்சாலும் அது அவங்களுக்கு திருப்தியா இல்லை. ஒரு வறட்சி. திடீர்னு அங்க மேகம் கிளம்பிரும், ஆண்டவரும் கிளம்புன்றவாரு. உடனே பெட்டி படுக்கையை தூக்கிக்கிட்டு ஓடணும். அடிக்கடி பயணங்கள், அடிக்கடி அவர்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நிலைவரமற்ற, ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் வனாந்திர பயணம். இந்த வனாந்திர பயணம் மாறணுமானா தேசத்தை சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. ஏற்கனவே நம்ம 4 கோத்திரம் சுதந்திரிச்சாங்கன்னு சொன்னேன்ல. சுதந்திரிச்சவங்கெல்லாம் அதுக்கப்புறம் கூடாரம் போட்டு இருக்கல, அந்தந்த இடத்துல அழகான குடிசைனாலும் நிரந்தரமா போட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டாங்க. அது மண்ணு வீடோ, ஓட்டு வீடோ, கார வீடோ ஏதோ கட்டி உட்காந்துட்டாங்க. ஆனால் இன்னும் சுதந்திரிக்காத மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க இன்னமும் கூடாரத்தில் தான் என்ன செய்கிறாங்க, குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை இந்த நாளிலே தேவன் நமக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தீவிரப்பட்டால் மட்டுமே அந்த தேசத்தின் ஆசீர்வாதமான நன்மைகளை சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. யோசுவா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அந்த கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அப்படின்னா வனாந்திரம் மாறிச்சு, அந்த கானானின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அந்த யோசுவா 5:12 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்கள் தேசத்தின் தானியத்திலே. ஹல்லேலூயா. அப்படியானா தேவன் அவர்களுக்காக வச்சிருந்த ஆசீர்வாதத்தை, செழிப்பை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. வனாந்திர வாழ்க்கை மாறணுமானா கானான் தேசத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருவருக்கும்
தேவன் வைத்திருக்கிற கானானாகிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக ஒவ்வொருவரும் தீவிரப்படுவோம். ஹல்லேலூயா. மூணாவது, ஏன் இந்த கானானை நம்ம பெறணும், சுதந்திரிக்கணும், வாக்குத்தத்த பூமியை பெறணும் அப்படின்னா சந்ததிகளின் ஆசீர்வாதத்துக்காக. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 12:7 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 12:7 வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவர் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமே. ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், அவருடைய சந்ததிகள் அதை சுதந்தரித்தார்கள். அப்படியானா ஏதோ நம்ம வாழ்ந்து நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போறது அப்படி இல்லை. பாருங்களேன், பைபிளில் சாலமோன் ஞானி அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நல்லவன் தம் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் வைத்து போகிறானா. அல்லேலூயா. அந்த சாலமோன் சொன்ன நல்லவன் யாரெல்லாம் இங்கே இருக்கிறீங்க? அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றாருன்னா, அதுதான் மற்ற வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதாவது நீதிமான் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படுறானா. பாவிக்கு 4 தலைமுறைக்கு நியாயம் விசாரிக்கிறேங்கிறாரு. ஆனால் நீதிமான் அவனுடைய சந்ததி 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதமா. அப்போ பாருங்களேன், ஒரு மனிதன் அவன் தேவனுக்காக வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த செய்கிற எல்லா காரியங்கள் தலைமுறைகளுக்கும் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குது. நம்முடைய எல்லா பிரயாசங்கள், நம்முடைய எல்லா முயற்சிகள், நம்முடைய எல்லா ஜெபங்கள், ஆமென், இந்த ஆசீர்வாதமான தேசத்தை சுதந்திரிப்பதற்காக நம்ம எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் இருக்கு பாருங்க, அது ஏதோ நமக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, நம்முடைய தலைமுறைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம அந்த நோக்கத்தோட தான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த ஆவிக்குரிய நோக்கத்தோட தான் ஜனங்களாகிய மக்களை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். இந்த ஆவிக்குரியதையும் பார்க்க போகிறோம், பூமிக்குரியதையும் பார்க்க போகிறோம். அப்போ சுதந்திரிக்க அசதியாக இராதிருங்க. தேவன் கொடுத்த வாக்குத்தத்த பூமியை சுதந்திரிக்க தாமதமாக இராதீங்க. யோசித்து பாருங்களேன், நம்முடைய பட்டணத்தில் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை அறிந்தவர்களாய் ஏற்றுக்கொண்ட ஒரு ஜனங்களாய் மாறினாங்கன்னா நமக்கு அடுத்த தலைமுறை அவ்வளவு ஆசீர்வாதமாக இந்த பட்டணத்தில் இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அப்படித்தான் இதுக்கு முந்தின காலங்களிலே இங்கிலாந்து தேசத்தில் மற்ற பல தேசத்தில் சில எழுப்புதல்கள் நடந்ததை நம்ம பார்க்குறோம். வேதத்தில் சரித்திரத்தில் பார்க்குறோம். அங்கே ஜான் நாக்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், இன்னும் சார்ல்ஸ் ஃபின்னின்னு ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் பெரிய பெரிய தேவ மனிதர்கள். அவங்களுடைய ஜெபத்தினாலே, அவங்களுடைய பிரயாசத்தினாலே அவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ததுனால சில தலைமுறைகள் ஆவிக்குரியவர்களாக இருந்தாங்க. அந்த தேசமே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்களேன், நம்முடைய தேசத்திலேயே முற்றிலுமாக ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களாக, ஆமாம், எந்த விதமான விக்கிரக ஆராதனையும் இல்லாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தாங்கன்னு வைங்களேன், நம்முடைய தேசம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய தேசம் அவ்வளோ மகிமையாக இருக்கும். அதுதான் நம்முடைய நோக்கம். அதுதான் அந்த தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானானின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பெறுவதற்காக பிரயாசப்படுகிறோம். ஏன்? அதுக்கான மூணாவது காரணம் நம்முடைய சந்ததிகளின் ஆசீர்வாதத்துக்காக. நம்ம எடுக்கிற அந்த எல்லா பிரயாசத்தின் முடிவு சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கும் சில பேர் இருக்கிறாங்க. ஆமாம், நான் கூட சமீபத்தில் ஒருத்தரை பார்த்து ரொம்ப மனது வருத்தமாக இருந்துச்சு. என்னன்னா, அங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அடுத்த தெருவில் இருக்கிற ஒரு மனிதர், அவருக்கு எத்தனை பிள்ளைகளும் தெரியாது, ஆனால் 2 பேர் எங்கள் வீட்டிலே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, காம்பவுண்ட்லேயே தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சேட்டைனாலும் சேட்டை, அப்படி சேட்டை பண்ணுவான். எப்போ கேட்டாலும் சாப்பிடலன்னு சொல்லுவான். சாப்பிட்டேடான்னு கேட்டால் எப்போ கேட்டாலும் சாப்பிடலை. சாயந்தரம் 4 மணிக்கு கேட்டாலும் சாப்பிடலன்னுமா. மதிய சாப்பாடு சாப்பிடலையா? இல்லை, காலை சாப்பாடே சாப்பிடல அப்படின்மா. சரி, உங்கள் அப்பா எங்க, அம்மா எங்க, வேலைக்கு போயிட்டாங்க, சமையல் பண்ணி தரலையா? வந்து தான் சமையல் பண்ணுவாங்க. சரி, அப்படி உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு? அவர் ஏதேதோ வேலை செய்கிறாரு, கிடைக்கிற வேலை செய்கிறாரு. ஆனால் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்துக்கிட்டு இருக்கேன், அங்கே ஒரு இடத்துல உட்காந்து பாட்டிலையும் மற்றதையும் வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. வீட்டில் பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கான மனசும் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் எவ்வளவோ 100 ரூபாயோ 150 ரூபாயோ அதுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன வாங்கினாரோ, தன்னை பற்றி மட்டும்தான் கவலை அவருக்கு. மனைவியை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ. அதை தான் சொன்னேன், நல்லவன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் வைத்துப்போ. அப்படின்னா அதுதான் ஒரு ஆவிக்குரியவன். அதுதான்
அந்த ஒரு தரிசனம் உள்ளவன், அவன்தான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவன். ஹல்லேலூயா. ஆமா, அவன் தனக்கானதை மட்டும் தேடுறதில்ல, தன்னுடைய தலைமுறைகளும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும், தேவனை ஆராதிக்கிறவர்களா இருக்கணும், ஆண்டு நாமத்தை மயப்படுத்தவர்களா இருக்கணுங்கிற வாஞ்சை உள்ளவனா இருக்கிறான். சந்ததிகளின் ஆசீர்வாதத்துக்காக இன்னைக்கு தேசத்தை சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. இந்த தேசத்தை சுதந்திரிக்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை செய்வாராக. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். பரதேசியை போல சஞ்சரித்தார் அப்படின்னா, நம்ம வாசிக்கிறோம் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் அந்த ஆபிரகாம் வாழ்நாள் முழுசும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏன்னா ஆண்டவர் சொன்னார்ல, நீ தேசத்தின் எப்பக்கமும் நடந்து தெரிய அதுக்கு தருவேன்னு சொல்லிட்டார்ல, அதனால எப்பையும் அவர் பல இடங்களுக்கு பயணம் போய்கொண்டே இருக்கிறார். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கூடாரவாசியாக வாழ்ந்து பரதேசியை போல சஞ்சரித்தாராம். பரதேசினா யாரு? அட்ரஸ் இல்லாதவன். அவனுக்குன்னு ஒரு பெர்மனண்டான அட்ரஸே கிடையாது. ஒரு நாள் இங்கே இருப்பார், அடுத்த நாள் வேற ஊரத்தில் இருப்பார், அதுக்கடுத்த நாள் வேற ஊரில் இருப்பார், அவாட்டுக்கு போயிட்டே இருப்பார். இந்த ஆபிரகாம் அப்படித்தான் தன் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தார். காரணம் என்னன்னா, அவர்கள் எல்லாரும் தேவன் அவர்களுக்காக கட்டி எழுப்புகிற வாக்குத்தத்தத்தின் பூமியாகிய அந்த பரலோகத்தின் மேல கண்ணோக்கமாக இருந்தார்களாம். அப்போ இந்த பூலோகத்திலே தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறேன், உனக்கு கானான் தேசத்தை தருகிறேன் எல்லாம் சொல்லியிருந்தாலும் அவர்கள் அந்த பரலோக ஆசீர்வாதத்தின் மேல கண்ணோக்கமாக இருந்ததுனால இந்த பூலோகத்தின் அந்த தேசத்தின் மேல அவர்கள் ரொம்ப கருத்தோடு என்ன செய்யல இருக்கல. நான் இங்கேயே எல்லாம் நிறைவாய் பெற்று அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவர்களாக இருந்தாங்க. இதை எப்படி சொல்றதுன்னா, அவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் பற்றி வாசிக்கணும்ல, அவர் ஆரம்பிக்கும் போது ரொம்ப எளிமையாக சாதாரணமாக தான் இருக்கிறாரு. ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்தா சில அதிகாரத்தில் பார்க்குறோம், அவர் செல்வ சீமானா இருந்தார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா இவர் அதை தேடி போகல, ஆனால் இவரை தேடி ஆசீர்வாதங்கள் வந்தது. இவர் அதை வாஞ்சித்து ஓடலை, இவர் கர்த்தருடைய வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் அதையே தேடி ஓடி போய்கிட்டே இருக்கிறாரு. இவரை தேடி ஆசீர்வாதங்கள் ஓடி வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இவர் பரதேசியை போல. அப்படின்னா இவருக்குன்னு பெர்மனண்டான வீடையோ கட்டடத்தையோ மற்ற எந்த காரியத்தையோ அவர் ஏற்படுத்தி வைக்கல. ஆண்டவர் சொன்னபடியே எங்கெங்க சொல்றாரோ போயிட்டே இருக்காரு. இங்க இருக்கிறாரு, கேராருக்கு போறாரு, எகிப்துக்கு போறாரு, திரும்பி வராரு. அவர் பல்வேறு இடங்களுக்கு போய்கிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விரும்புகிற நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் அதுதான். என்னன்னா, கூடார வாசிகளாய் வாழ்ந்தார்கள், நாம வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அது என்ன கூடார வாசிகளாய் வாழ்ந்தார்கள் வாழணும்? பாருங்களேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எப்பயுமே அல்லது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பயுமே அது நிச்சயமா நம்மை தேடி வரும். எப்போ தெரியுமா? நம்ம ஆண்டவரையே தேடி ஓடி வரும்போது அது நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு நம்முடைய நிழலுக்கு அடையாளமாக இருக்குது. நிழல் பாருங்க, நம்மளை விட்டு பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஆனால் இந்த நிழலை பிடிக்கும்படி நம்ம ஓடணும்னு வைங்களேன், வாழ்க்கையில் என்றைக்குமே பிடிக்க முடியாது. சிறு வயசில் அப்படி விளையாண்டுருக்கீங்களா? நிழலை பிடிச்சி விளையாண்டுருக்கீங்களா? யாரெல்லாம் விளையாண்டுருக்கீங்க? சோத்திர ஆண்டவரே, உங்களுக்கு அந்த விளையாட்டை சொல்லித்தரணும் போலையே. விளையாண்டுருக்கீங்களா? நிழலை பிடிச்சி விளையாண்டுருக்கீங்களா? பகலில் வெளியில் வெயில் இருக்கிற நேரத்தில் இப்படி நிற்போம். இப்படி என்ன செய்யும் நிழல்? இப்போ இங்கிட்டு சூரியன் இருக்குன்னு வைங்களேன், இந்த பக்கம் நிழல் இருக்கும். உடனே இப்போ பார், நான் கரெக்டாக தலையை பிடிக்கிறேன் பார் அப்படின்னு தாண்டிட்டு அப்படி காலை வைப்போம். அது அங்கிட்டு போயிடும். போகிறது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும். அந்த தலை இருக்கிற நிழல் இன்னும் தூரமாக என்ன செஞ்சிடும்? போயிடும். அதை நீங்கள் பிடிக்க பிடிக்க எவ்வளோ வேகமாக தாண்டி தாண்டி போனாலும் அது இன்னும் தள்ளி தள்ளி தான் போய்கிட்டு இருக்கவே ஒழிய அது நம்மளை நெருங்கி வரவே செய்யாது. ஆனால் அதை பிடிக்கணும்னா எளிதாக பிடிச்சிடலாம். எப்படின்னா, நம்ம சூரியனை நெருங்கி நெருங்கி போனோம்னா அந்த நிழல் நம்மளை நெருங்கி வர ஆரம்பிச்சிடும். அந்த சூரியனை நெருங்க 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 நிழல் நம்மளை நெருங்கி வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் அவரை ஆசீர்வதித்த விதம் அதுதாங்க.
அவர் ஆசீர்வாதத்தை தேடி ஓடல, அவர் பூலோகத்தின் நன்மைகளை தேடி ஓடல, அவர் தேவனையும் அவருடைய சமூகத்தையும் தேடி ஓடுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பார்க்கிறோம், அவர் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறார். அந்த வழியா வழிபோக்கர் போல போலிக் கொண்டிருந்த தேவ தூதர்களை தன் வீட்டுக்கு அழைத்து அவர்களை விசாரித்து கனப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் தேவனையும் ஆவிக்குரிய காரியங்களையும் தேடி ஓடுகிறார். ஆசீர்வாதங்கள் அவரை தேடி வந்துச்சு. ஹல்லேலூயா. கூடாரவாசி அப்படின்னா இவர் வேண்டாம் வேண்டாங்கிறாரு, ஆண்டவர் வச்சுக்கோங்கிறாரு. பைபிளில் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றாரு. ஒரு மனிதன் வசதியான மனிதனா இருக்கிறான். அவனுக்கு ஏராளமா நில புலன்கள் செல்வங்கள் இருக்குது, தானியங்கள் இருக்குது, குடோன் நிறைஞ்சு இருக்குது. இப்ப இந்த வருஷமும் ஏகப்பட்டது விளைஞ்சிருக்குது. உடனே அவன் சொல்றான், ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷத்துக்கு எல்லா தானியமும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு, நீ புசித்து குடித்து பூரிப்பா இரு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கும் ஆத்துமாவை நான் எடுத்தேன்னா இதெல்லாம் யாருக்குப்பா? இதுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம்? அப்ப பாருங்களேன், ஆண்டவரை தேடி ஓடி வரும்போது, தேவ சமூகத்தை நெருங்கி 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 வரும்போது சகல ஆசீர்வாதங்களும் நம்மை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. கரங்களை சத்தமா அல்லே சொல்லலாமா? ஆமா, நம் கூடாரவாசிகள். ஆமா, அங்க ஆபிரகாம் அப்படித்தான் இருந்தாரு, கூடாரவாசியா அவர் வாழ்ந்துகிட்டே போறாரு. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்திலே எதையெல்லாம் அவர் வேண்டான்னு விட்டாரோ அது எல்லாத்தையும் நிறைவா பரலோகத்தில் கர்த்தர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இது பூலோகத்தில் ஒரு வீடு கூட இல்லாம அவர் கூடாரவாசியா வருஷம் வாழ்க்கை முழு சுத்தினாரு. ஆண்டவர் அவருக்கு பரலோகம் முழுசையுமே அவர் பேருக்கு கொடுத்துட்டாரு. சுதந்திரிக்கிறது எப்படி? நாம் கூடாரவாசிகள் என்பதை உணர வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல பேர் செய்கிற அறியாமையினால் செய்கிற ஒரு தவறு என்னன்னா, அவர்கள் உலக ஆசீர்வாதங்கள் தேவை அப்படின்னு வந்த உடனே அதை தேடி ஓடுகிறவர்களாக மாறிடுறாங்க, ஆண்டவரை மறந்தவர்களாக போயிடுறாங்க. அப்படி இல்லை, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க அவர் உங்களுக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளை தேடி வர அவர் நமக்கு உதவி செய்வார். இரண்டாவதாக, இது சுதந்திரிக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டும் நடந்து திரி. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கலாம், வாசிக்கலாம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். அப்படியானா அதற்காக பிரயாசப்படு, அதற்காக முயற்சி செய்ய, நான் அதை உனக்கு தருவேன். ஆமா, இன்றைக்கு அதுக்கான முயற்சிகளை செய்ய ஒவ்வொருவரும் தீவிரப்படுவோம், பிரயாசப்படுவோம். ஆவிக்குரிய காரியமோ பூமிக்குரிய காரியமோ அதற்காக செயல்படுவோம். யோசித்து பாருங்க, கானான் தேசத்தை இவங்க இப்ப இருக்கிற யோசுவாவும் அந்த டீமும் அதை சுதந்திரிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட, நீ ஒரு ஆளா தனி மனுஷனா எல்லா பக்கமும் நட அப்படின்ட்டாரு. நடக்குதானா? நடந்து போகணுன்னா எவ்வளோ நாட்கள் ஆகும்? அந்த காலத்தில் ஏன் மாட்டு வண்டி இருக்காதா? அட்லீஸ்ட் ஒரு குதிரை வண்டி என்ன செய்யாது இருக்காதா? குதிரையாவது என்ன செஞ்சிருக்கோம், இருந்திருக்கும். ஆண்டவர் அப்படின்னு சொல்லலை, நீ எப்படி சுற்றி மட்டும் வா, குதிரையில் போனாலும் பரவாயில்ல, கழுதையில் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லலை, நடந்து திரி. எல்லாரும் சொல்லுங்க. அப்படின்னா அதுக்காக பிரயாசம் எடு, மிக தீவிரமான பிரயாசம் எடு. அப்படி செய்தா நிச்சயமா நன்மையை கத்த தருவார். ஹல்லேலூயா. ஆமா, அந்த நடக்கிற ஆள் எல்லாமே அதை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். ஆமா, இதை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ அரசியல்வாதிகள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை மாதிரி நடந்தவங்க எல்லாமே ஜெயிச்சிருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே தான் பார்க்குறாங்க, அப்போ நம்மளும் நடந்துருவோம். அப்படின்னா என்ன செய்யலாம்? எப்படியோ ஆண்டவர் சொன்னது நடக்குதுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ நட, அதை எல்லாத்தையும் நீ சுதந்திரிப்பான்னு சொன்னார். இன்னைக்கு நடக்கிற ஆளெல்லாம் சுதந்திரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் நடக்க போறீங்க? யோசுவா 1:3 வாசிக்கலாம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எழும்புங்க, நடங்க. ஹல்லேலூயா. நடக்கிறதுனா என்ன? செயல்படுகிறது, அதற்காக செயல்படுகிறது, அதற்காக பிரயாசப்படுகிறது. ஆமே, அதனுடைய தொடர்ச்சியெல்லாம் பாருங்க. யுத்தம் பண்ணுங்க. அந்த தேசத்தை சுதந்திரிக்கணும்னு சொன்னப்ப யோசுவா 11:18 வாசித்தீங்க பாருங்க. யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லாரோடும் யுத்தம் பண்ணினான். அது எல்லாமே என்னன்னா பிரயாசம்.
யார் ஒருவர் செயல்படுகிறார்களோ, யார் ஒருவர் பிரயாசப்படுகிறார்களோ, யார் ஒருவர் தேவனுக்காக கிரியை செய்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய இரக்கமான ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமா, இன்னைக்கு ஒருத்தருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம். எப்படி? நீ தான்ப்பா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க போற அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம். உன்னைய ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆக்குவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம். கொடுத்துட்டாங்கிறதுக்காக இவர் வாட்டுக்கு சாப்பிட்டு தூங்கினாருன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர முடியுமா? அதுக்காக பிரயாசப்படணும். அதுக்கு இரவு பகலாக கண் விழித்து படிக்கணும். படித்ததை திரும்ப திரும்ப படிக்கணும். படித்ததை எழுதி பார்க்கணும். பல விதங்களிலே அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே அதனுடைய தொடர்ச்சியில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதித்த, வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்த எல்லா நபர்களை குறித்து சரித்திரத்தை வாசிக்கிறோம். எல்லாருமே விசுவாசத்தினாலே சாதித்தார்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. என்ன விசுவாசம்? தேவன் மேல் வைக்கும் விசுவாசம், தேவனுடைய வார்த்தை மேல வைக்கும் விசுவாசம். இங்க யோசுவாவா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து வந்த அந்த 31, 32 வரிசையா பார்த்தீங்கன்னா அங்க கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல், இப்படி அநேகம் பேரை பத்தி சொல்லிட்டே வர்றாங்க. இவங்க எல்லாருமே கர்த்தரை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தமா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், எந்த நன்மையா இருக்கட்டும், இதை தேவன் எனக்கு செய்து முடிப்பார் என்று கர்த்தரை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. எரிகோ பட்டணத்தை கர்த்தர் சொல்றாரு, நீங்க சுத்தி வா, அது கீழே விழுங்குறாரு. கர்த்தரை விசுவாசித்தார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தாங்க. கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் உள்ளது, அது நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிறத விசுவாசித்து விசுவாசத்தோட அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்தார்கள். அதனுடைய விளைவு தேவன் சொன்னபடியே அவர் சொன்ன நேரத்தில் எரிகோ கோட்டை தானாகவே இடிந்து விழுந்து அழிந்தது. ஹல்லேலூயா. அது சுத்தி வந்துகிட்டு இருந்த மக்கள் மேல விழல, அது உள்பக்கமா விழுந்துச்சு. தேவன் அப்படியாக கிரியை நடப்பித்தார். இன்னைக்கும் கூட கர்த்தரை விசுவாசிப்போம். நமக்கு சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம், சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கலாம். உன்னை மேன்மைப்படுத்துவேன், உயர்த்துவேன், உன்னை கிருபை கொடுப்பேன், நன்மையை கொடுப்பேன், என்னென்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை விசுவாசித்தோம்னா நாம் தொடர்ந்து செயல்படுவோம். நிறைவா பார்த்தீங்கன்னா துதித்து ஆர்ப்பரிங்க. இந்த விசுவாசம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்மகிட்ட துதின்னு ஒன்று காணப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? அப்படியானா நீங்கள் துதிப்பீர்கள் அல்லது உங்களால் துதிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த கடினமான அனுபவத்தின் வழியாக கடந்து போகும்போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒருத்தருக்கு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு வியாதி, அது ஏதோ ஒரு வியாதின்னு வைங்களேன், சாதாரண காய்ச்சலோ அல்லது பெரிய வியாதியோ, ஏதோ ஒரு வியாதி, அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கர்த்தரை துதிக்க முடியுமா? அந்த நேரத்தில் கர்த்தரை துதிக்க முடியுமா? விசுவாசத்தினால் துதிப்பார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசித்தவர் எப்பயுமே என்ன செஞ்சாங்க? துதிச்சாங்க. துதிக்கிறதுனா ஒருவேளை சத்தமா பாடி கர்த்தரை துதிக்க முடியாம கூட சரீர பலவீனத்தினால் இருக்கலாம். ஆனா அவர்கள் உள்ளம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். அதைத்தான் தாவீதுடைய அனுபவத்தில் பார்க்கிறோம். அவர் எப்பெல்லாம் நெருக்கத்தின் பாடுகளின் கஷ்டத்தின் வழியாக கடந்து போனாரோ அப்பெல்லாம் கர்த்தரை உயர்த்துகிற பாடல் பாடுகிறார். கர்த்தரை உயர்த்துகிற பாடல் அது எப்படிங்க வரும்? விசுவாசம் உள்ளத்துக்குள்ள வந்துருச்சுன்னா கர்த்தரை துதிக்கிற துதி வாயில வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் கூட இந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணுமானா அதுக்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் நம்மகிட்ட இருக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தரை துதிக்கிற துதி. ஹல்லேலூயா. ஏன்னா அவரை துதிக்கும் போது அவர் அங்க இறங்கி வருகிறார். இந்த எரிகோ கோட்டையை ஜெயிச்ச அந்த சரித்திரத்தில் கூட ஆண்டவர் சொல்றாரு, நீ கடைசியா 7ஆவது தடவை சுத்தி வரும்போது ஆர்ப்பரியுங்கள். என்ன சொல்லி ஆர்ப்பரிச்சிருப்பாங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, ஹல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிச்சாங்க. ஆர்ப்பரிச்சதுடைய விளைவு அலங்க இடிஞ்சு விழுந்தது. இன்னைக்கு நாமும் கூட ஆர்ப்பரிப்போம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு செய்தியில் கேட்டு வரோம்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பிரயாசப்படுங்க. ஏன் சுதந்திரிக்கணும்? 3 காரியத்தை சொன்னேன். எமோரியரை அழிக்கணும், பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கணும், அதுக்காக நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்.
நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரத்தின் அனுபவம் மாறி தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக நம்ம அதை சுதந்திரிக்க பிரயாசப்பட வேண்டும். மூணாவது, நம்முடைய சந்ததிகளின் ஆசீர்வாதத்துக்காக. ஹல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை உங்கள் சந்ததி இன்னைக்கு ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்காதுன்றா நான் சாட்சியாக சொல்ல முடியும், சேலஞ்சாக சொல்ல முடியும், எப்படினாலும் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும். நிச்சயமாக உங்கள் சந்ததி கர்த்தரை தேடுவர்களாக மாறுவார்கள். இது வந்து சரித்திரம். ஆமே, நீங்கள் கர்த்தரை உண்மையாய் தேடுவீர்களானா நிச்சயமாக உங்கள் சந்ததியும் கர்த்தரை தேடுவார்கள் என்பது நிச்சயம். எப்படி தெரியுமா? அதுதான் சொன்னேன், நீங்கள் தான் உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சுட்டு போகிறீங்களே. ஹல்லேலூயா. உங்கள் சந்ததிக்கு தேவனுடைய நன்மையை சேர்த்து வச்சுட்டு போகிறீங்களே, அப்புறம் எப்படி அந்த சந்ததி ஆண்டவரை விட்டு விலகுறவர்களாக மாறுவாங்க? வாய்ப்பே இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் சந்ததிகளை தொடுவார், ஆசீர்வதிப்பார், அவர்களை அவருக்கேற்ற சாட்சியாய் நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. அதனால சந்ததிகளுக்காக நீங்கள் இந்த தேசத்தை சுதந்திரிக்கணும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், ஆவிக்குரிய நன்மையை சுதந்திரிக்கணும், பூமிக்குரிய நன்மைகளை சுதந்திரிக்கணும். ஆமாம், நம்ம சுதந்திரிக்க செய்ய வேண்டியது என்னங்கிறத சில காரியங்களை பார்த்தோம். கூடார வாசிகள் அப்படிங்கிறத உணருங்க. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை தேடி ஓடாதீங்க. தேவனை தேட தேட உலக ஆசீர்வாதம் நம்மளை தேடி வருது. ரெண்டாவது, நடங்க. தேசத்தின் நீள அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடங்க. யுத்தம் பண்ணுங்க, விசுவாசிங்க, நிறைவா ஆர்ப்பரிங்க. ஹல்லேலூயா. அந்த ஆர்ப்பரிக்கிறது தான் கர்த்தரை துதிக்கிறது. அவரை துதிக்க துதிக்க ஆமென், அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. எந்த தடைகளாக இருந்தாலும் அதை கடந்து ஜெயிக்க, தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா.